சுவையோ சுவை, மனமோ மனம், பாசத்தோட செய்யுங்க பன்னீர் மஞ்சூரியன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம் பிரதாஸ் கிரியேஷன்ஸ். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஹெல்த்தியான கோதுமை மாவில் செஞ்ச பன்னீர் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். கோதுமை மாவு 1/4 கப் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளெக்ஸ், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 சிட்டிகை பெருங்காயப்பொடி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளெக்ஸ் பவுடர் ஆப்ஷனல் தான், நம்ம வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேணாம். பஜ்ஜி மாவு பதத்துக்கு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பன்னீர் எடுத்திருக்கேன், அந்த பன்னீரை க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த பன்னீரையும் கோதுமை மாவு மிக்ஸையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அந்த கடாயில் பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீரை ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு பன்னீர் நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியட்டும். பொடியாக நறுக்குன இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சூரியன்னாலே வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்தால் தாங்க கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் 1/4 கப் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, தேவையான அளவு மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சாஸ் சேர்க்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் ட்ரை மஞ்சூரியன் செய்கிறதுனால தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணுறேங்க. சாஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி வர அந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க பன்னீரை இதோடு சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை சிம்லியே வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கிறிஸ்பியான பன்னீர் மஞ்சூரியன் நம்மளுக்கு வரும். வாவ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. யம்மி. கடைசியாக நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கொத்தமல்லி போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இப்போது பன்னீர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. வாவ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்களேன். வெளியில் அப்படியே கிறிஸ்பியாகவும் உள்ளே அப்படியே சாஃப்டாகவும் இருக்குது பாருங்களேன். பார்க்கும்போதே அப்படியே சாப்பிடணும் போல் தோணுதில்ல எல்லாருக்கும். எனக்கும் அப்படி தாங்க தோணுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.